அவங்க தான் பண்ணியிருக்காங்க. நான் சொல்றேன் அண்ணாமலையினுடைய சதி திட்டம் தான் இதுன்னு நான் சொல்றேன். அவங்க கட்சி ஆடுற மாநிலத்திலிருந்து வந்திருக்குதுன்னா விக்கிரவாண்டி தேர்தலுக்கு இதே ஒரு சம்பந்தம் இருக்கு. இவங்க அம்சி தேர்தலுக்கு முன்னாடி இப்படி செய்யணும்னு திட்டம் போட்டாரோ என்ற சந்தேகம் என்னை போல ஏற்படுது. RS பாரதி அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். கிரிமினலா ஒரு மேல ஆக்ஷன் எடுக்கணும். இதிலே RS பாரதி அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இத்தனை காலமா தமிழ்நாட்டுல யாராவது பேசுறாங்கன்னா திட்டி பேசி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. பயந்து போய் சாமானிய மக்கள் திமுகவை யாரும் எதிர்ப்பது கிடையாது. நமக்கு எதுக்கு வம்புன்னு ஒதுக்கி போயிடுவாங்க. ஆனா இந்த விஷயத்துல திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், RS பாரதியாக இருக்கட்டும், நிச்சயமாக நாங்கள் சிறைக்கு அனுப்பத்தான் போகின்றோம். அவர்களிலிருந்து வசூலிக்கப்படக்கூடிய அந்த மான நஷ்ட தொகையும் கூட கள்ளக்குறிச்சியிலே போதையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு சிகிச்சை மையமாக அமைக்கும் என்பதையும் கூட எங்களுடைய அபிடவிட்ல சொல்லி இருக்கோம்.